ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஓகே, அடி வாங்கி அடி வாங்கி பழக்கப்பட்ட நமக்கு இப்ப அடிச்சாலும் வலிக்க மாட்டேங்குது. ஓகே. என்ன சொல்றது, நூத்துல ஒரு நாள் இல்ல, 100 நாளும் ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி நமக்கு எந்த அடி வாங்கினாலும் பழகி போச்சு. ஸோ யா, தட் சம்ஸ் அப் த டே ஃபார் செகண்ட் டே ஆஃப் இந்தியா vs ஆஸ்திரேலியா. ஸோ ஹாய் ஹேமந்த், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போகுது? Good, good. Not a good Saturday, not a good weekend, but okay. Overall fine. யா, நாட் அ கிரேட் டே ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாக்கு வந்து கிரேட் டே. தே ஹவ் கம் பேக் இன் டு த கேம் வெரி ஸ்ட்ராங்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யா, நம்ம வந்துட்டு yeah, நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம், எப்படி இருந்துச்சு டேன்ட்டு. ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், நம்ம நேற்று பேசியிருந்தோம், லைக் இந்தியா வந்துட்டு ஷுட் ஷோ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 1 hour இருந்தோம். ஸோ இனிஷியலா நல்லா தான் பண்ணாங்க. லைக் பும்ரா வந்துட்டு மெக்ஸ்வேனியோட விக்கெட் வந்துட்டு வந்து அவர் லாஸ்ட் நைட் வந்து அவர் பெருசா ஆட் பண்ணல அவரோட ஸ்கோர்ல. ஸோ அவரோட விக்கெட் எடுத்தாங்க. ஈவன் லைக் மெயின் பேட்ஸ்மேன் ஸ்மித்தோட விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் ஆனா நம்மளோட ரிவ்யூலயே பேசியிருந்தோம், த மெயின் டூ பேட்ஸ்மேன்ஸ் ஆர் பாபுஷன் அண்ட் ஹெட்னு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஷோ பண்ண, அவங்க காமிச்சாங்க ஏன் அவங்க வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல பாஷாவா இருக்காங்கன்ட்டு. நம்ம வந்துட்டு அங்க மாணிக்கமா மாறிட்டோம். ஒன்றும் பண்றதுக்கு இல்ல, கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நம்ம வாங்கிட்டே இருந்தோம். ஸோ யா, ஸோ அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா பவுலிங்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ ஹேமந்த், உனக்கு என்ன தோணுச்சு? எப்படி போச்சு? எப்படி உன்னோட உன்னோட அனாலிசிஸ் என்ன சொல்லு. பவுலிங் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன்னா பூம்ரா ம், மட்டும் தான் தனியா அவுட் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரு ம், அவர் கூட வந்துட்டு யாருமே பெருசா பவுலிங் போடாம ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்துட்டு ம், ஆஸ்திரேலியா பவுலிங் போடும்போது வந்துட்டு போலாண்ட், பேட் கமின்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அண்ட் அந்த ஓகே. அளவுக்கு வந்துட்டு ஸ்டார்க்குக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பூம்ராக்கு வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இனிஷியலா. அதுக்கப்புறம் ம், சிராஜ் கொஞ்சம் பிக்கப் பண்ணாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஈவன் அஸ்வின் விக்கெட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் அது ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸாவே அப்பீல் பண்ணல. அதுக்கப்புறம் அம்பையர் தூக்குனதுக்கு அப்புறம் தான் அது விக்கெட்னு வந்துச்சு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் வந்துட்டு ஆக்சுவலி லைக் ஒரு மாதிரி லைக் லைக் அந்த விக்கெட் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி. ஏன்னா அவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு தேவையான இடத்துல ஒரு பிரேக் கொடுத்திருந்தாரு. சத்தியமா லாபுஷன் விக்கெட் எடுத்தாரு. என்ன ம், 120 பால்ஸ் ஃபேஸ் பண்ணவரோட விக்கெட் எடுக்கணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் குட் குட் பால். திடீர் எதிர்பார்க்காத ஒரு பவுன்ஸ். நல்லா நல்ல பால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அண்ட் நல்லா ஆஸ்திரேலியா வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு. எஸ்பெஷலி வந்துட்டு ஹெட் ஹெட் வந்துட்டு ம். செஞ்சுரி இன்னைக்கா. அண்ட் அதிகமான பிங்க் பால் பிங்க் பால்ல வந்துட்டு அதிகமான செஞ்சுரி வந்துட்டு ஆஸ்திரேலியா 12 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. நிறைய அவங்க தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி பிக் பால் டெஸ்ட். ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரில்லியன்ட் செஞ்சுரி பை ஹெட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹெட்டுக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா விளையாடும்போது பால் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டா அவங்க வந்துட்டு தேவையில்லாத பால் அடிக்க போல. தேவையான பால் மட்டும் நல்லா பவுண்டரிஸ் அடிச்சாங்க. நல்ல ஹெட்ட பத்தி பேசும்போது ஆக்சுவலி லைக் அவர் வந்துட்டு நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. லைக் 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 எவ்வளவு சொல்றது, லைக் எவ்வளவு பால்ஸ் ஆடி இருக்காரோ அவ்வளவு ரன்ஸ், லைக் 141 பால்ஸ் 140 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவரு தான் ஆக்சுவலி ஒன் மேன். அந்த டிஃபரன்ஸே அவங்க 150 ரன்ஸ் அவங்க லீட் எடுத்ததுக்கு முக்கியமான காரணனாவே ஹெட் தான். ஹெட் வந்துட்டு அவரோட விக்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணி அவர் ஆடி இருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 வாட்டி கேட்ச் கூட விட்டாங்க. லைக் அங்கங்க சான்சஸ் விட்டாங்க. பட் ஆனாலும் he played thoroughly well. லைக் ரொம்ப நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆஸ்திரேலியா வந்துட்டு மொமெண்டம் எங்கேயுமே லூஸ் பண்ணாத மாதிரி. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா நல்ல மொமெண்டம் இருந்தாங்க, அதை அப்படியே கீப் அப் பண்ணாரு அவரு. ம், ஒரு பக்கம் இவர் நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ம். சட்டிலா இருக்கு. எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த Yeah, சப்போர்ட் true. சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இவரு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ம், மோரோவர் பிட்சுமே வந்துட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாலாம் ஃபீல் ஆகல. ம், டு பி ஃபிராங்க் பிட்ச் எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆகல. பவுலிங் ம். தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம விக்கெட் எடுக்கும்போது 10 விக்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஒரு ஒரு விக்கெட்டுமே வந்துட்டு அவங்க எதுவுமே ஈஸியா குடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸப்ட் டெய்லண்டர்ஸ். அ ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விக்கெட்டும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம். அவங்க மைண்ட டீவியேட் பண்ணி, அவங்க மைண்ட வந்து ராங் ஷாட் ஆட வச்சு, ரொம்ப மைண்ட் ப்ளே பண்ணி தான் வந்துட்டு பும்ரா, சிராஜ் எல்லாம் விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் ஃபோட்டோல பார்க்குற மாரி விராட் கோலி மாரி நம்மளும் என்னதான் இருந்தாலும் இந்தியா இந்தியா ஃபேன்ஸா இருந்தாலும் அ பட் எனக்கு இன்னொரு விஷயம், பிடிக்காத விஷயம் என்னன்னா, சிராஜ் அவரோட விக்கெட் எடுத்துட்டு அவ்வளவு அக்ரஷன் காமிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வந்துட்டு அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு 140 ரன்ஸ் அடிச்சுட்டு போகும்போது, நீ எவ்வளவு பெரிய அக்ரெசிவா பவுலரா இருந்தாலும், ஒரு ஆஸ்திரேலியன் பவுலராவே இருந்திருந்தாலும் கை கொடுத்திருப்பாங்க.
ஸோ அந்த பேசிக் ஒரு அந்த பேசிக் எட்டிக் கூட இல்ல சிராஜ் கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ இஸ் பிளேட் ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ் 140. ஓகே, யூ லைக் உன்னை அடிச்சாரு, நீ விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷன் எல்லாம் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட், லைக் யூ ஷுட் ஹவ் கான் அண்ட் கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் கிவிங் ஹிம் சச் அ சென்ட் ஆஃப். அது வந்துட்டு லைக் ஆஸ் அ இந்தியன் ஃபேன், ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன், ஐ டோன்ட் லைக் ஐ சப்போர்ட் தட். சீரியஸ்லி எனக்குமே பிடிக்கல. அது ரொம்ப நான் இட்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அதாச்சும் என்னன்னா, எல்லாமே ரைவல்ரி இருக்குல்ல, அது விளையாடும்போது தான் இருக்கும். ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்போனன்ட் வந்து நல்லா விளையாடும்போது நம்ம கண்டிப்பா ஏன்னா இவர் வந்துட்டு ஹெட்டே வந்துட்டு வெளிய போஸ்ட் பிரசன்டேஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு குட் பவுல் தான் சொன்னேன். அது எப்படி அவருக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் சொல்லியிருந்தாரு. அண்ட் லாபுஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன்ஸே வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு கேமா பாக்குறாங்க. பட் இந்த டைம்ல அது காட்டலாம். ஒரு சில டைம்ல வந்துட்டு அவங்கள ஸ்ட்ரெச் பண்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்ச். ஆனா அத தாண்டி ஒரு முகம் சுளிக்கிற மாரி பண்றது வந்துட்டு நல்லா இல்ல. அதுதான். லைக் ஈவன் ஆஸ்திரேலியா, லைக் ஈவன் இந்த ப்ரீவியஸ்லி ஆல்சோ, லைக் ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, ஈவன் தோ தேர் அக்ரெசிவ், லைக் பட் தே வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் த டேலண்ட். த டேலண்ட். யா, அவங்க வந்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லைக் அவங்க வந்துட்டு அந்த ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் முடிச்சோடனே லைக் என்னதான் வந்துட்டு பேண்டர் இருந்தாலும், என்னதான் வந்துட்டு ஸ்லட்ஜ் பண்ணியிருந்தாலும், அவங்க ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு போகும்போது கை கொடுப்பாங்க. அதுதான் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட். இதை தப்பா எங்கேயோ சிராஜ் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஈவன் விராட் கோலி ஒன்ட் டூ தட். யூ கேன் see ஈவன் யூ that. could see that in the picture, yeah. பட் ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் அது அது வந்துட்டு கரெக்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு. லைக் தே ஹேவ் டு டோன் டவுன் அ பிட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், லைக் யா, வெரி குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் ஃப்ரம் லாபுஷேன். லாபுஷன் ரொம்ப நல்லா ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பெருசா யாரும் பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லை. லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் மேன் ஷோ தான். லைக் ஹெட் வந்துட்டு நல்லா ஆடி கொண்டு போயிருந்தாரு. ஸோ ஐ தாட் லைக் மேபி லைக் இந்த மாதிரி ஒரு மாதிரி லைக் அட் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்டம் இந்தியா பக்கம் வந்துச்சு. ஸோ அதை வச்சு பில்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் புஷ்னு போயிருச்சு, புஷ்வான மாதிரி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். லைக் நான் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு என்ன சொல்றது, see I'm not going to blame ஜெய்ஸ்வாலோ, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு புது புது பேட்ஸ்மேன்ஸ், ஐ மீன் லைக் சுமன் கில்லோ, அவங்களெல்லாம் நான் ப்ளேம் பண்றதை விட ஐ ப்ளேம் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் டு பீப்புள். ஐ மீன் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ஒரு கேஎல் ராகுலா இருக்கட்டும், ஒரு விராட் கோலியா இருக்கட்டும், லைக் ஈவன் லைக் நான் கேஎல் ராகுல கூட ஒரு அப் டு சம் பாயிண்ட் நான் வந்துட்டு அவரை இது பண்ண மாட்டேன், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த ரோஹித் சர்மாவும் கோலிக்கு இது எத்தனாவது டூர்னு எனக்கு கணக்கே தெரியல. லைக் இது பிளேயிங் ஃப்ரம் லாங் டைம் 2016 வந்து ஆடிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா மேபி கம்மியா இருக்கலாம் இதை விட, ரோஹித் சார் ஐ மீன் விராட் கோலி விட. பட் டெரிபிள் டெரிபிள் பெர்ஃபார்மன்ஸ் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். லைக் இது வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியாதது. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு ஒரு புஜாராவோ ரஹானாவோ இருந்திருந்தா they would have shown their classic. இங்க வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் they would have scored லைக் விக்கெட், லைக் ரன் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைக் யூ ஸ்டே தேர் அண்ட் ஷோ வாட் இட் இஸ். லைக் சப்போர்ட் பண்ணு, உன்னை சுத்தி ஆடவே, நீ ரன் அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீ ஸ்டே பண்ணினாவே போதும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பந்துக்கு வந்துட்டு ஒரு ஆள் ஸ்டே பண்ணா போதும். ஒரு புஜாரான ஒரு ஆள் ஸ்டே பண்ணா பந்த சுத்தி, லைக் ஐ மீன் குஜாரா சுத்தி பந்த் ஆடுவாரு. அதெல்லாம் அந்த 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 மாதிரி இன்னிங்ஸ் பில்ட் பண்றதுக்கு இப்ப ஆள் கிடையாது சொல்ல போனா. சீரியஸ்லி லைக் இது எங்க போகுதுன்னு தெரியல. லைக் இந்த செலெக்ஷனும் கொஞ்சம் வந்துட்டு இதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணும். லைக் ஐ கால் ஃபார் த பிக் ஹெட்ஸ் தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் எண்ட் ஆகும்போது இஃப் இந்தியா இஸ் இன் லூசிங் ஸ்ட்ரீக் ஆர் லைக் இந்தியா, லைக் இது வந்து நமக்கு சாதகமா இந்த சீரிஸ் போலேனோ ஆப்வியஸ்லி தே ஷுட் கால் ஃபார் த பிக் ஹெட்ஸ். ஐ மீன் லைக் விராட் கோலி இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், லைக் தே ஹேவ் டு லைக் டூ சம்திங் ஆர்எல்ஸ் லைக் இதுல இருந்து நம்ம எதுவுமே இம்ப்ரூவ் ஆக மாட்டோம். சும்மா இந்தியால ஆடுறத மட்டும், அது இந்தியால கூட இப்போ ஆடி ஜெயிக்க மாட்டேன்றாங்க, அது வேற, அது அடுத்த சோகம். இந்தியாவிலேயும் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு அண்ட் ஆல்சோ லைக் ஐ சம்ஹவ் ஃபீல் தட் ரோஹித் சர்மாஸோட கேப்டன்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப, ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் நாட் இம்ப்ரெசிவ் அட் ஆல். அவர் வந்து லைக் ஒரு ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன் நான். அதாவது இந்தியா கூட வந்துட்டு 28 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு டிராவிஸ் ஹெட், சரியா? அதுல வந்துட்டு அகைன்ஸ்ட் அதுல ரோஹித் சர்மா. வந்துட்டு 25 டைம்ஸ், லைக் அதாவது வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தபோது 25 டைம்ஸ் ஆடி இருக்காரு. அதுல ஒரு வாட்டி கூட டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி அடிக்கல. மூணு இன்னிங்ஸ் வந்துட்டு அண்டர் ரோஹித் சர்மா ஆப்போசிஷன், லைக் ரோஹித் சர்மா கேப்டன் இருக்கும்போது ஆடி இருக்காரு. 3 இன்னிங்ஸும் செஞ்சுரி, இன்க்ளூடிங் தட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். ஸோ லைக் ஐ திங்க் லைக் ரோஹித் சர்மா இஸ் க்ளூலெஸ் அகைன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் தான் தோணுது. டிராவிஸ் ஹெட்டுக்கு எப்படி அவர் செட்டப் பண்ணணும்னு தெரியல. ஐ கெஸ் லைக் எனக்கு எதுவும் இது வந்துட்டு ஒரு கரெக்டான பாத்துல போற மாதிரி தெரியல. இது பிசிசிஐ அண்ட் ஈவன் த கோச் கம்பீர் ஹேஸ் டு டிசைட் ஆன் தட். ஏன்னா ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ இம்பாக்டிங் ரோஹித் சர்மாஸ் ஃபார்ம்னு கூட எனக்கு தோணுது. ஸோ என்ன உனக்கு என்ன தோணுது? நான் கொஞ்சம்
உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிட்டேன். இல்ல அப்படி இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா ம். வந்துட்டு, ஒரு 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 இது மாரி ரஸ்ட் மாரி இருக்கு எனக்கு. எப்படின்னா, ம்ஹ்ம். ரோஹித் ம். சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டீம்ல இருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே டவுன் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, ம். அ ம். ரியல்லி வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நான் நேத்து சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு இருக்கிறாருன்றது வந்துட்டு அது தெளிவா தெரியும். இப்ப மிச்சல் ஸ்டார்க்னா, மிச்சல் ம். ஸ்டார்க் பவுலிங் எப்படி இருக்குன்னா, அப்படி இருக்கு. அவர சுத்தி ம். கேம் போகும். அப்படி இல்லன்னா ம். அட்லீஸ்ட் வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா கூட அவர் சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். பட் இங்க வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு டக் அவுட் ஆகும்போதே அவருக்கு வந்துட்டு எல்பிடபிள்யூ நோ பால் ஆச்சு. ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமும் அவர் வந்துட்டு ஒரு 6 ரன்ல அவுட் ஆறாருன்னா, ம். இன்னமும் எனக்கு எனக்கு புரியவே இல்ல. எப்படி எப் எ என் என்ன இதுக்கு சொல்ல முடியும் ரோஹித் சர்மாவால? ஏன்னா அவருக்கு ஒரு என்னன்னா, ஒரு நல்ல பிளேயர் வெளிய நெறைய பேர் இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் இருக்காங்க, துருவ் இருக்காங்க. ஈவன் தோ அவங்க 6 ரன் நம்ம அடிச்சா கூடமே, அவங்க வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு சான்ஸ்ன்னு நெனைக்கலாம். ரோஹித் சர்மா மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து விளையாடும்போது, அவர் வந்துட்டு இந்த மாரியான கேம புரிஞ்சு ஆடணும். ஆடல. ம். அண்ட் கேஎல் ராகுல் வந்துட்டு இனிஷியல் இப்ப தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இம்மீடியேட்டா அவர்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவர் அவுட் ஆன விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ம். அண்ட் அகைன் அன்பார்ச்சுனேட்ன்னு சொல்லலாம். என்னப்பா அன்பார்ச்சுனேட் தான். அதுக்கப்புறமும் விராட் கோலி 2 விக்கெட் ஏர்லி விராட் கோலியோட விக்கெட்லாம் லைக் ஹி இஸ் நாட் புட்டிங் மணி ஆன் ஹிஸ் விக்கெட் தான் விக்கெட் சொல்லணும். 50 ரன்ல வந்துட்டு 2 விக்கெட் போயிடுச்சு. நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் குடுத்து டார்கெட் குடுக்க போறோம் 4த் இன்னிங்ஸ்க்கு. ம். அந்த ஒரு அந்த ரியலைஸ் கூட ஆகாம கேவலமா அவுட் ஆனாரு விராட் கோலி. லிட்டரலி ம். கேவலமா அவுட் ஆனாங்க விராட் கோலி. ஸோ இன் தட் கேஸ் லைக் ரோஹித் சர்மாவோட பால் வந்து நல்ல பால்னு சொல்லலாம். பட் ஆனா லைக் த மைண்ட் செட் அண்ட் தட் அப்ரோச் லைக் ரோஹித் சர்மா இஸ் கம்மிங் வித் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பொசிஷன்ல மேபி ஒரு சர்ஃபராஸ் கானோ இல்ல ஒரு ஜோருலோ ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா யங் பீப்புள் லைக் கம்மிங் அப் வித் அப்ரோ லைக் ஸ்ட்ராங் மைண்ட் செட். ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட வராங்க. பட் லைக் இது வந்துட்டு ஒரு இன்னொரு இன்னொரு அப்கமிங் பிளேயரோட பொசிஷன் ஸ்லாட்டையும் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தே ஹேவ் டு டிசைட் சம்திங் ஆன் திஸ் அப்படின்னு தான் இன்னொரு தோணும். பிக் திங் என்னன்னா, டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் தான். ஒண்ணு ம். டிஃபென்ஸ். இன்னொன்னு ம். கவுண்டர் அட்டாக். டிஃபென்ஸ் வரலன்னு நல்லா தெரியுது. கேவலமா நான் ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் போயிடுச்சு. இங்க இப்ப Yeah. ரிஷப் பந்தும், நிதிஷ் குமார் ரெட்டி என்ன பண்ணிட்டுருக்காங்க? உட்காந்து அவங்க லெஜெண்டரி அ டிராவிடும், சந்திரபால் மாரி உட்காந்து நின்டு ஆடிட்டு இருக்காங்களா? இல்ல. ம். ம். அவங்களோட கேம் ஸ்டைல் எப்படி இருக்கு? அவங்க கேம் ஸ்டைல் அப்படியே இருந்தாலுமே, அவங்க அந்த கேமுக்கு வந்துட்டு ஓகே டிஃபென்சிவ் செட் ஆகல. கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு வந்துட்டு 4 அடிச்சு இந்த இந்த டே வந்துட்டு எப்படி எல்லாரும் கடைசி பால முடிப்பாங்க? இத்தன ம். விக்கெட் போய் நிதிஷ்குமார் ரெட்டி 4 அடிச்சு முடிச்சிருக்காரு, இந்த டேவ. ம். ம். அண்ட் ரிஷப் பண்ட், விராட் கோலி விக்கெட் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு இறங்கி வந்து. தட்ஸ் ஹவ். ஒண்ணு நீ வந்துட்டு அந்த பக்கம் நில்லு. இல்ல இந்த பக்கம் நில்லு. செவுத்துக்கு எந்த பக்கமும் இல்லாம செவுத்து மேல நின்னா, இது எனக்கு ரோஹித் சர்மாவோட எனக்கு அட்லீஸ்ட் விராட் கோலியே பரவால்ல. அவர் வந்துட்டு எனக்கு டிஃபென்ஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுவாச்சும் ஓகே டிஃபென்ஸ ட்ரை பண்ணி அவுட் ஆறாரு. ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு டிஃபென்ஸும் ஆட வரல. சரி கவுண்டர் ம். அட்டாக்கா பண்ணணும்னா அதையும் பண்ண மாட்டாரு. அவர் வந்த ஃபார்மட்டுக்கு வந்துட்டு கீழ டவுன் டவுன் ஆர்டர் வராரு. அட்லீஸ்ட் கவுண்டர் அட்டாக்காவாச்சும் ஆடலாம். அதுவும் பண்ண மாட்டாரு. 6 4 அடிக்க ட்ரை பண்ணலாம். ஏதோ அடிச்சு கேவலமா அவுட்னா கூட பரவால்ல. எல்பிடபிள்யூ, போல்டு எல்லாம் சுத்தமா எனக்கு புரியல. என்ன என்ன சொல்ல வராரு? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல்ல ஆட வராருன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப ரிஷப் பந்த் அவுட் ஆனான்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன். கேட்ச்ல அவுட் ஆகுவாரு. கேட்ச் ம். குடுத்தா அவுட். நிதிஷ் குமார் ரெட்டி கேட்ச் குடுத்தா அவுட் ஆகுவாரு. எனக்கே தெரியும் அவர் எப்படி அவுட் ஆக போறாரு. ஏன்னா, அவங்க ஸ்டைல் பரவால்ல. Because நீளமா they're taking the risk of hitting. So obviously like அதுக்கான சான்சஸ். பரவால்ல. பட் ஆனா அட்லீஸ்ட் when they stay there they're making sure that the run is flowing. அவ்வளவுதான். அந்த ரன் ஃப்ளோ கூட இல்ல. எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இந்த ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இல்ல விராட் கோலியா இருக்கட்டும், இல்ல ராகுல் கூட அப் டு சம் பாயிண்ட் இப்படித்தான் ஆடுறாங்க. அட்லீஸ்ட் கில் இஸ் பிளேயிங் லைக் அவர் வந்துட்டு ஒரு 600ல ஆடுறாரு. ரொம்ப லைக் டெவலப் ஈவன் பண்றாங்க. டெவலப் பண்ணலாம். பட் யா சம்வேர் லைக் தேர் லேக்கிங். லைக் இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு லைக் நாளைக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும். லைக் ஐ திங்க் இந்தியா மைட் லீட் பை 50 runs or something and then Australia have to like score 51 runs or something and then they will win. இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ 50 ரன் நாளைக்கு அடி என்னதான் லைக் unless otherwise like நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ரிஷப் பந்த் புட்டிங் பிக் பார்ட்னர்ஷிப் அது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் சான்சஸ் ஆர் லைக் வெரி ஸ்லிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ திஸ் கோன் பி டிசப்பாயிண்டிங் எண்ட் ஃபார் திஸ் டெஸ்ட் தான் நினைக்கிறேன். லைக் ஹோப்ஃபுல்லி லைக் ஐ எம் ராங். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. யா ஹேமத் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஆட்? நத்திங், நத்திங். ஸோ இன்னைக்கா லைவ் சாட்டர்டே இன்னைக்கு டேவே ரூயின் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தேன் ஹாட்ஸ்டார்ல. ஒரு விக்கெட்டும் அப்படியே பார்க்கும்போது இந்த 5 விக்கெட் வந்துட்டு ஏன் அட்லீஸ்ட் ஒரு அடிக்க போயிட்டு நல்லா அடிக்க போயிட்டு 6 அடிக்க போய் கேட்ச் குடுத்தா கூட நான் சந்தோஷமா பரவால்ல ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு T20 ஆடுனா கூட இந்தியா இந்த ஸ்கோர் குடுக்க மாட்டாங்க. ஒரு 240 அப்படி குடுப்பாங்க போல இருக்கு. ட்ரூ.
ஒரு T20 ட்ரை பண்ணலாம். பரவால்ல. ஒரு 2, 3 விக்கெட் போனா கூட பரவால்ல. 20 ஓவர்ஸ் ஆடுறோமோ நெனச்சு ஒரு ஒரு இல்ல 20 ஒரு ஓவர் ஃபெயில் ஆன மெத்தட திருப்பி ட்ரை பண்ணி அதே கேமே ஆடும்போது என்ன சேஞ்சஸ் ஆக போகுது? சம்திங் யூ ஹேவ் டு சேஞ்ச் இல்ல. லைக் ஓ நோ இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அடுத்த வாட்டி ஆடிரும். அது ஆப்வியஸ்லி லைக் நீ வந்துட்டு ஒரு ரொட்டீனா ஒரே மாதிரி ஆடுற. லைக் சம்திங் யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபார் தட் லைக் சம் லைக் அட்லீஸ்ட் பாக்குறவங்களுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட் லைக் நம்ம பக்கம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீ வந்துட்டு அதே மாதிரியே ஆடிட்டு இருக்க. லைக் ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு நாள் நல்ல பால்ல கண்டிப்பா உங்களோட விக்கெட் கண்டிப்பா எழுதிருக்கும். கண்டிப்பா அவுட் ஆயிடுவீங்க. ஸோ சம்திங் தே ஹேவ் டு அப்ரோச் கூட கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா லைக் பவுலர்ஸ் வந்து பேக் ஃபுட் போவாங்க. ஸோ யூ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ வந்துட்டு எல்லா அக்ரெசிவான ஃபீல் செட் பண்ணி வச்சுட்டு உனக்கு வந்து பவுலிங் போடுறாங்கன்னா யூ ஹேவ் டு ஷோ தட் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட நீ வந்துட்டு என்ன பண்ணணும், நீ அடிக்க ஆரம்பிக்கணும். அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைக் வாட் தே வில் டூ லைக் பவுலர் வில் கோ பேக் ஃபுட். அவர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஸ்டம்ப் லைன்ல போடாம லைக் ஹி வில் ட்ரை டு லைக் பால் லைக் குட்லெக் பால் அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி ஃபீல்டு வந்து பின்னாடி செட் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி ரொட்டேட் சிங்கர்ஸ். அதை தான் பண்ணணும். அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ஹெட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு ஒரு ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு இதுதான் இப்படித்தான் பண்ணுவாங்க. அவங்க இது இப்படித்தான் அவங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க டெஸ்ட்ல. ஸோ அதை வந்துட்டு இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் தே சேஞ்ச் லைக் நத்திங் கோனா சேஞ்ச் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ யா வித் திஸ் நோட் we have come to the conclusion of this video. Anything else you want to add, Ahmed? இல்ல அவ்வளவுதானா? இல்ல. நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டு நாளைக்கு மொத்தமா கொட்டிடலாமா? ரைட். With that note, we will conclude this video. Thanks for watching மக்களே. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. We expect you to support us. So please support us. So thanks for watching. Until next video. Bye from Akhil. Yeah. Thank you for all your support மக்களே. And humble request, please support us. And ஏதாச்சும் உங்களுக்கு டெவலப் பண்ணா சொல்லுங்க. We are all open to change whatever you guys are requesting or suggesting. So thanks for all your support. Keep supporting us. Love cricket cinema. Thank you. Love cricket பசங்க. Cricket cinema. Okay. Yeah. Bye. Yes. Good night. Good night.